மகாளய அமாவாசை. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் மகாளய அமாவாசை என்றால் என்ன, அதன் வழிபாடு முறை சிறப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். மகாலயம் என்றால் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15 நாட்களை மகாலயபட்ச காலம் என அழைக்கப்படுகிறது. மகாலயம் என்றால் கூட்டமாக கூடுவது என்பதையும், பட்சம் என்பது 15 நாட்கள் கால அளவு என்பதையும் குறிக்கிறது. வழிபாடு முறை: இந்த நாட்களில் நமது முன்னோர்களை வணங்கி தர்ப்பணம் கொடுத்து சைவ படையல் வைத்து காக்கை, பறவைகள் மற்றும் பசியால் வாடும் மக்களுக்கு உணவு அளிப்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பலன்கள்: இவ்வாறு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்வில் உள்ள துன்பங்கள் விலகும், தடைப்பட்டு நிற்கும் காரியங்கள் கைகூடும், கடன்கள் தீரும், சுப நிகழ்வுகள் நடைபெறும். மேலும் குலதெய்வங்கள் அருளும் நமது இஷ்ட தெய்வத்தின் அருளும் பூரணமாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஐதீகம்: மேலும் செய்வினை கோளாறுகள் நம்மை நெருங்காது என்றும், பித்ரு தோஷங்கள் விலகும் என்றும் நம்பப்படுகிறது. குறிப்பாக அன்றைய தினம் அன்னதானம் செய்வது சகல ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் என்று ஆன்மீக சிந்தனையாளர்கள் கூறியுள்ளனர். கருட புராணம்: இந்த மகாலய நாட்களில் சூரிய கதிர்கள் வழியாக யமதர்மர் அனுமதியுடன் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் பூமிக்கு வந்து நம்மோடு இருப்பார்கள் என்று கருட புராணம் கூறுகிறது. தேதி: இந்த ஆண்டு வரும் செப்டம்பர் 21 மகாலய அமாவாசையாகும். இத்தனை சிறப்புமிக்க இந்த நாளில் வழிபாடுகளை செய்து நம் முன்னோர்களை வணங்குவோம். அவர்கள் அருளால் நமது வாழ்வில் இன்பம், வளம், ஐஸ்வர்யம் அனைத்தும் பெருகட்டும். மகாலய அமாவாசை சிறப்பை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், பகிரவும். மேலும் ஆன்மீக தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.